பிபி, சுகர் போன்ற பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கு காரணம் அவசர உலகத்தினால தான். எப்படின்னு கேட்குறீங்களா? ஐயா, கடும் உழைப்பாளிகளா இருந்த நம்ம மக்கள் இன்னைக்கு சொகுசு வாழ்க்கைக்கு மாறிட்டாங்க. எல்லாம் இந்திரமயமா போச்சு. நடக்க நேரம் இல்லை, சிரிக்க நேரம் இல்லை, உட்கார நேரம் இல்லை. அவ்வளவு ஏங்கய்யா, அவங்க பெத்த பிள்ளைகிட்ட சித்த நேரம் பேசக்கூட நேரம் இல்லைங்கய்யா. எப்ப பாரு பிஸி பிஸி பிஸியோ பிஸி. காலையில 6 to 8:30 வரைக்கும் இந்த வேலைக்கு போற பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்குதே பரபரப்பு. அதை பரபரப்புன்னு ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எல்லாருமே ரெக்கைய கட்டிட்டு பறப்பாங்க. குறைஞ்சது 5 மணி நேரத்துல செய்ய வேண்டிய வேலையை 2.5 மணி நேரத்துல செஞ்சு முடிச்சுட்டு கிளம்பணும். கிளம்பிடுறாங்க. இப்படியே காலையில அவசரமா கிளம்புறதுனால வேலைக்கு போறப்பவே ப்ரெஷரோட தாங்கய்யா போறாங்க. இப்படி தாங்கய்யா என் ஃப்ரெண்டோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போறாங்க. வெள்ளிக்கிழமைன்றதுனால அவங்க அப்பா ஒயிட் அண்ட் ஒயிட்ல போகணும்னு ஆசைப்பட்டு ஒயிட் கலர் சட்டையை எடுத்து பார்க்குறாரு. அந்த சட்டையில பட்டன் இல்லை. உடனே அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு, ஏம்மா இதுக்கு கொஞ்சம் பட்டன் வச்சு கொடுன்னு சொல்ல, அந்த அம்மா இருக்கிற அவசரத்தில் இவர்கிட்ட பேசுனா வீணா சண்டை தந்துட்டு அந்த அம்மாவும் போய் பட்டன் வைக்க, இவருக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன். உடனே கிளம்பி வர சொல்லி இவர் மறக்காம ஹெல்மெட் எல்லாம் போட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. ஆஃபீஸ்க்கு போனோன்னே இடையில யாரையும் பார்க்கல. நேராக மேனேஜர் ரூமுக்கு போயிட்டாரு. அங்கே போன அவரு, என்னையா பனியின் விளம்பர ஷூட்டிங்க்கு போயிட்டு வந்தியா, இப்படி வந்து நிற்கிறேன்னு கேட்க, இவர் உடனே போய் அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி, ஏ லூசு சொல்ல மாட்டியா நான் சட்டையை போட்டு வரலன்னு கேட்க, அந்த அம்மா நீங்க வேற இருக்கிற அவசரத்துல பையனுக்கு உங்க சட்டையை போட்டு விட்ட. இப்பதான் அவங்க மிஸ் ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்க கேட்டாங்க, ஏங்க பையனுக்கு இவ்வளோ லூஸா சட்டை போட்டு விட்டுருக்கேங்கன்னு கேட்டாங்களா? அதுக்கு நான் சொன்னேன், லூஸோட சட்டையை போட்டா லூஸா தான் இருக்குன்னு. ஐயா, இப்படி சட்டைய போடுறோமா வேண்ட போடுறோமான்னு கூட தெரியாம அவசரமா போயிட்டு இருக்கிறாங்கயா இந்த அவசர உலகத்துல. இன்றைய சூழ்நிலையில பிபி, சுகர் போன்ற பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கு காரணம் அவசர உலகத்தினால தான் சொல்றேங்க ஐயா. இந்த கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா எதுக்குமே எவ்வளவு பெரிய அவசரமா இருந்தாலும் போக மனசு வராம அப்படியே ஒன்றி போய் உட்கார்ந்து கிடக்குறாங்க. கண்கட்ட பின்னாடி சூரிய நமஸ்காரம்னு சொல்ற மாதிரி உடம்புக்கு பிரச்சனை வந்த பின்னாடி அப்புறம் போவாங்க ஐயா வாக்கிங்கு ஜாக்கிங்கு எல்லாம். அது வரைக்கும் கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி தாங்க ஐயா நடந்துக்கிறாங்க. ஐயா, டிவி, கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, செல்ஃபோனு, இன்டர்நெட்டு, ஐபேடு, பென்ட்ரைவு, டிஜிட்டல் கேமரா, ஏடிஎம், ஹீட்டரு, எஸ்கலேட்டரு, பிளே ஸ்டேஷனு, வாஷிங் மிஷினு, வாக்கம் கிளீனரு, ஃப்ரிட்ஜு. அப்பா என்னையா இப்பவே கண்ணை கட்டுதா? இதெல்லாம் இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியில நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அன்னைக்கு இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டிக்கு கிடைக்கல. அதனால அவங்க எந்த பரபரப்பு இல்லாம மன அமைதியா ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. சரி, பேரண்ட்ஸ் பணம் சம்பாதிக்கணும்னு வருமானத்தை பெருக்கணும்னு இந்த டென்ஷன் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு வாழறாங்கன்னா எங்களை விட்டு வைக்கிறாங்களா? நான் பெற்ற இன்பத்தை என்னோட பிள்ளைகளும் பெறணும்னு சொல்லிட்டு எங்களை ஸ்கூல் படிப்போட விடுறதில்ல. கம்ப்யூட்டர் கிளாஸு, டியூஷனு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ன்னு எல்லா கிளாஸ்க்கும் சேர்த்து விட்டுட்டு காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எங்களை ரிலாக்ஸ் பண்ண விடுறதே இல்லைங்கய்யா. இதோட விளைவு என்ன ஆகுது? என்னோட வயசு பிள்ளைங்க கூட 70-80 கிலோ எடை, சுகரு, ப்ரெஷரு, கிட்ட பார்வை தூர பார்வைன்னு சின்ன வயசுலயே பேஷண்ட் ஆயிடுறாங்கய்யா. சுவர் இருந்தாதான் சித்திரை வரைய முடியும்னு இவங்களுக்கு ஏங்கய்யா தெரிய மாட்டேது. இப்போ ஒரு ஆய்வுல பார்த்துருக்காங்க, பெண்கள் தான் அதிக அளவுல மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு வருமானம் மட்டும் பத்தாதுன்னு பெண்களும் வேலைக்கு போறாங்க. குடும்ப நிர்வாகத்தையும் பார்த்து வேலைக்கு போறதுனால அதிக சுமை, அதிக பிரச்சனை இருக்கிறதுனால மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறாங்கய்யா. நம்மள பெண்களுக்கு எப்போ தெரியுமா பிபி ஏறுது?
இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கலர் மேட்ச் ஆகல வளையல் மேட்ச் பண்ணும், ஜாக்கெட்டை மேட்ச் பண்ணும், தோடை மேட்ச் பண்ணும், எல்லாத்தையும் மேட்ச். ஆம்பளைங்களுக்கு ஏதாவது மேட்சிங் ப்ராப்ளம் இருக்கா பாரு. ஒன்று பொண்ணோட நம்ம மேட்ச் ஆகிறோமான்னு பார்ப்போம், அதுக்கு மேலே அதிகம் மேட்சே பார்க்க மாட்டான். இவங்களுக்கு மேட்சை பார்த்தே டென்ஷன், அதில் தான் பிபி. இந்த நிலை பெண்களுக்கு ஏன்னு கேட்டா கொல்லாத வாயில கொழுக்கட்டை தெரிஞ்ச கதை தாங்கய்யா இது. நீங்க எதுக்காக இவ்வளவு அவசரமோடும் பரபரப்போடும் ஓய்வில்லாம சம்பாதிக்கிறீங்க? எதிர்காலத்துல நீங்களும் நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அதுக்காகத்தான் இந்த அவசரம். நீங்க நினைச்ச சொத்தையும் பணத்தையும் சேர்த்திடுறீங்கய்யா, ஆனா கூடவே சுகரையும் பிரஷரையும் சேர்த்து சம்பாரிச்சுக்கிறீங்க. இன்னைக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை பேருங்கய்யா நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பெரும்பாலான பேர் பத்திய சாப்பாடு தாங்கய்யா சாப்பிட்றாங்க. எல்லாமே இருக்கும், ஆசைப்பட்டதை சாப்பிட முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்களே. இந்த அவசரமும் பரபரப்பு நமக்கு தேவைதானா? சிந்திச்சு பாருங்க ஐயா. மித வேகம் மிக நன்று. இது வாகனம் ஓட்டுறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க ஐயா, வாழ்க்கைய ஓட்டுறவங்களுக்கும் தான். இன்றைய சூழ்நிலையில பிபி, சுகர் போன்ற பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கு காரணம் அவசர உலகத்தினால தான் சொல்றேங்க ஐயா. அற்புதம் அற்புதம். உன்னை பார்த்தால் நீயோ வாண்டு, ஆனால் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு வந்த ஜேம்ஸ் பாண்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையை அப்படியே சுத்தி கித்தி அலசி கண்டுபிடிச்ச. வாழ்க வளர்க. ஔவையார்கள் பலர் வந்து அரிச்சுவடி சொன்னாலும், வள்ளுவனே நேரில் வந்து வாய்மொழியை தந்தாலும், காலருந்த ஊசியும் வாராதப்பா கடைவழிக்கு என்று பட்டினத்தார் சொன்னாலும், முடியாண்ட மன்னனும் முற்றும் துறந்த முனிவனும் ஆவி போன பின்னால் பிடிசாம்பல் தானப்பா என்று பெரியோர்கள் சொன்னாலும், அச்சடித்த பச்சை நாட்டின் மீது ஆசை வைக்காதவர்கள் யாரும் இல்லை. ஆசை வைப்பதிலே தவறில்லை, அளவுக்கு அதிகமா ஆசை வைக்கிறனால தான் சார் மனுஷனுக்கு பிபி வருது. கரெக்டா சொன்ன. மனுஷன் ஆசை வைக்கலாம், முடி இருக்கிறவன் சீப்பு வாங்கணும்னு ஆசை வைக்கலாம், பின்னாடி உட்கார்ந்துருக்காரு இந்த ஆளு சீப்பு மேல ஆசை வைக்கலாமா? பேசாத. கருவறையிலிருந்து மனுஷன் கல்லறை போற வரைக்கும் அவனுக்கு சில்லறை தேவைப்படுதுங்க ஐயா. அந்த சில்லறை மேல அவன் சின்ன ஆசை வச்சா பரவாயில்ல, பேராசை வைக்கிறான், அதனாலதான் சார் பிபி வருது. என்ன பண்றதுமா? சில்லறை இல்லைன்னா வயசு பையனை எந்த சின்ன பொண்ணு சீண்ட கூட மாட்டேங்கிறாளே. இந்த உலகத்துல மனுஷனை தவிர எந்த ஜீவராசிக்கும் பிபி இல்லை சார், கொலஸ்ட்ரால் இல்லை சார், சுகர் இல்லை சார். பறக்க முடியாத பறவைகளையோ, நடக்க முடியாத கால்நடைகளையோ, நீந்த முடியாத மீன்களையோ நம்ம பார்க்க முடியுமா சார்? அங்க பாருங்க ஒல்லியோ ஒரு யானை வருது, இங்க பாருங்க குண்டா ஒரு மான் வருதுன்னு சொல்ல முடியுங்களாங்க ஐயா? அதுக்கு மனுஷங்களை மாதிரி வேலைக்கு போயோ பிஸ்னஸ் பண்ணியோ சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லைங்க. அதுக்கு மேட்ரிமோனியில விளம்பரம் கொடுத்து கல்யாணம் பண்றது இல்லைங்க. மெட்டர்னிட்டி லீவ் இல்ல, சிசேரியன் ஆபரேஷன் இல்ல, குழந்தைகள் காப்பகம் இல்ல, புயல் வெள்ள நிவாரணம் இல்ல. எந்த சிங்கமே வேட்டைக்கு வந்தா நான் சிங்கம் சிங்களாத்தா வருவன்னு வசனமெல்லாம் பேசுறது இல்லைங்க ஐயா. கட்சி இல்ல, கொடி இல்ல, நாடு இல்ல, அரசாங்கம் இல்ல. பெட்ரோல் இருக்கிற நாட்டுல ஒரு சின்ன பிரச்சனையினாலும் படை அனுப்பலாம். பெட்ரோல் இல்லாத நாட்டுல 1,00,000 பேர் ஒரே நாள்ல செத்தாலும் வேடிக்கை பார்க்கலாம் நினைக்கிற ஐநா சபை இல்ல சார். வாழ்வதென்றாலும் சாவதென்றாலும் புகார் இல்லாமல், அலுப்பில்லாமல், களைப்பில்லாமல், கனவுகள் இல்லாமல் இயற்கையோடு இணைஞ்ச வாழ்வு வாழ்துங்க ஐயா. நல்ல வேளை அதுகளுக்கு பணம் ஒன்று அவசியப்படலை. ஒரு சின்ன சிட்டுக்குருவியிலிருந்து எல்லா பறவைகளும் அதிகாலை நேரத்தில் கதிரவனை வரவேற்று தன்னுடைய நாளை ஆனந்தமான குதூகலமான பாட்டோடு தொடங்குதுங்க ஐயா. ஆனா 6 அறிவு படைச்ச மனுஷன், உலக உயிர்களுக்கெல்லாம் தான் தான் தலைவன் சொல்ற மனுஷன்
எல்லா உயிரையும் படைக்க முடியுமோ இல்லையோ, அழிக்கிறதுக்கு அணுகுண்ட தயார் நிலையில வச்சிருக்கிற மனுஷன் தன்னுடைய நாளை ஆனந்தமான பாட்டோடு தொடங்குறானாங்க ஐயா. ஆமா, பாட்டோடு தாங்க ஐயா தொடங்குறான். ஆனா பாட்டு இல்ல, பஞ்சப்பாட்டு. அதனாலதான் சார் இன்றைய வாழ்க்கை முறையில ரத்த அழுத்தம், மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வருவதுன்னா அதற்கு காரணம் அளவுக்கு அதிகமான ஆசையே. அந்த காலத்துல ஒரு பழமொழி உண்டுங்க, கொண்டு வந்தால் தகப்பன், கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொடுத்தால் சகோதரன், உயிர் காப்பான் தோழன், கொலையும் செய்வாள் பத்தினி. ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுங்களா சார் இருக்குது? கொண்டு வந்தால் தான் தகப்பன், சீர் கொடுத்தால் தான் சகோதரி, நாளைக்கா சம்பாரிச்சா தான் அவன் மனுஷன் அப்படிங்கிற நிலைமை சார். அதனால தான் மனுஷன் பராசக்தி கல்யாணிய போல பணத்தை தேடி ஓடுறான் ஓடிட்டே இருக்கிறான். அட சாமி, எங்க சாமி ஓடுறீங்க, ஏன் இந்த அவசரம்னு கேட்டா கூட அவனை நிறுத்த சொல், நான் நிக்கிறேன்னு சொல்றாங்க ஐயா. அம்பானியும் ஓடுறாரு, அசிம் பிரேம்ஜியும் ஓடுறாரு, நாராயணமூர்த்தியும் ஓடுறாரு, டாட்டாவும் ஓடுறாரு, பேட்டாவும் ஓடுறாரு, ஏன் பில்கேட்ஸும் ஓடுறாரு. இவ்வளோ பெரிய மாரத்தான் ரேஸ்ல இந்த இடைவிடாத ஓட்டத்தினாலையும் போதுங்கிற மனம் இல்லாதனாலையும் தான் சார் பிபி வருது. மனுஷனுடைய அடிப்படை ஆசை, உயிருடைய உள்ளார்ந்த ஆசை என்ன தெரியுமா சார்? தான் மதிக்கப்பட வேண்டும், அங்கீகரிக்கப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும், நேசிக்கப்பட வேண்டும், இதுதான் சார். ஆனா இது எல்லாமே இயல்பா கிடைக்கிறதில்ல. இதற்கான முதல் நிபந்தனையே அவன் வெற்றி பெற வேண்டும், அதுக்கு சம்பாதிக்கணும்னு ஆயிப்போச்சு சார். அதனாலதான் மனுஷனுக்கு பணத்து மேல இவ்வளோ பேராசை. தன்னுடைய வாழ்க்கை போராட்டத்துல பணத்தை சம்பாதிப்பதற்காக அல்லல் பட்டு, அவதிப்பட்டு, தொல்லைப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, பாடுபட்டு தனது குடும்பத்தை இந்த சமுதாயத்தில் தலைக்க வைக்கிறான் ஐயா. வீடு, வாசல், தோட்டம், துறவு இதெல்லாம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தன்னை திரும்பி பார்க்கறான். அப்பதாங்க ஐயா அவனுக்கு தெரியுது இதெல்லாம் மற்றவங்களுக்கு சேர்த்த சொத்து, அவனுக்கு அவனே சேர்த்த சொத்து தாங்க ஐயா பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம். ஒரு தாட்டி கவியரசு கண்ணதாசன் கிட்ட போய் கேட்டாங்க, இந்த உலகத்திலேயே யாரு உண்மையான பணக்காரன்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, யாருக்கு சாப்பிட்ட சாப்பாடு சரியா செரிக்குதோ, யாருக்கு படுத்த உடனே தூக்க வருதோ அவன் தான் உண்மையான பணக்காரன்னு சொன்னாரு சார். ஆனா இது ரெண்டுமே இல்லாம தான் சார் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பிபி யாருக்கு சார் வருது? வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யற உழைப்பாளிக்கு வருதா சார் பிபி? இல்ல 5க்கும் 10க்கும் மறை வயிற்று கஞ்சிக்கும், பிஞ்சு குழந்தைக்கு கொஞ்சம் பாலுக்கும், காய்ப்பவன் தோட்டுக்கும், மறைப்பவன் தாளிக்கும், கும்பி எரிய குடல் கருக வேகாத வெயிலிலே பாடுபட்டு கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு வரா சார் பிபி? இல்ல சார், மாட மாளிகையிலே, கூட கூபரத்திலே, மாணிக்க கட்டிலே, மரகத தொட்டிலே, பட்டு மஞ்சத்திலே, பாதாம் பருப்பிலே வளர்றவங்களுக்கும் அந்த நிலைமைக்கு நாமளும் சீக்கிரம் போகணும்னு பேராசைப்படுற நடுத்தர வர்க்கத்துக்கும் தான் சார் வருது பிபி. ஐயா, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3 ஆசையுமே சீக்கிரமா நிறைவேற நம்ம நாட்டுல 2 வழிதாங்க ஐயா இருக்குது. என்ன வழி கண்ணு? ஒன்னு அரசியல், நோட்டை கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு கோட்டைக்கு போய் பதவி இருக்கிற வரைக்கும் பண வேட்டையாடி, அப்பப்பா இன்னும் 10 வருஷத்துல இந்த நாட்டுல ஏதாவது மிச்சம் இருக்குமானே சந்தேகமா இருக்குதுங்க ஐயா. வரைக்கும் விஷயம் தெரிஞ்சு போச்சா? நாடு எங்க போகுது பாரு. இன்னைக்கு எல்லாத்த தியாகிகள் வாழ்ந்த பூமி, எல்லாத்த விட இன்னைக்கு மகாத்மா காந்தி இந்த நாட்டுக்கு என்ன சுதந்திரம் வாங்கி தந்த மாபெரும் தியாகி. அவருடைய தியாகத்தாலும் மற்றவர்களுடைய தியாகத்தாலும் இந்த தேசத்தை உருவாக்கணும். அன்றைக்கு வெள்ளைக்காரனிடமிருந்து இந்த நாட்டை நாம் காப்பாற்றினோம். வெள்ளைக்காரனுக்கு போயிட்டான்,
ஆனால் இந்த கொள்ளைக்காரர்கிட்ட இந்த நாட்டை காப்பாற்ற முடியாமல் இந்த நாடு கவலைப்பட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்னஞ்சிறுசாக இருக்கக்கூடிய ஒரு இளந்தளிர் இப்படி ஒரு நல்ல கருத்தை இந்த அரட்டை அரங்கத்தில் பதிப்பது சால பொருத்தமாகும். இன்னொரு தொழில் இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட்டா பணக்காரனாகிறதுக்கு சாமியாரா போறதா சார். இந்த ஒரு காலத்தில் சாமியார்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எனக்கு எதுவுமே வேணாம், அம்மா சோறு சாப்பிட்றீங்களா சாமின்னா, அதெல்லாம் வேணாம் தாயே கொஞ்சம் கஞ்சிதா தாயே அப்படின்னா. இப்போ சாமியார்லாம் வஞ்சிதா வஞ்சிதான்னு அலைஞ்சா என்ன ஆகுன்றது? சொல்லு கண்ணு, சொல்லு சொல்லு சொல்லுமா சொல்லு. இந்த ரெண்டு தொழிலுக்குமே வாயு பொய்யும் தான் சார் மூலதனம். அந்த காலத்துல புத்தர் சாமியார் ஆனார். அவர் ஒரு சாதாரண துறவி அல்ல, மிகப்பெரிய சக்கரவர்த்தியின் மகன், தள்ளாத வயதில் தவமிருந்து பெற்ற மகன். 4 பருவ காலங்களுக்கு 4 அரண்மனைகள் இருந்தது. பொன்னும் பொருளும் மின்னும் வைரமும் போதும் போதும்ங்கிற அளவுக்கு கொட்டி கிடந்தது சார். ஐயா, பயணம் செய்யறதுக்கு பல்லக்கு தேரு எல்லாம் இருந்ததுங்க ஐயா. ஆனா இதையெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு 29 வயசுல ஒரு பௌர்ணமி இரவுல கந்தலாடை உடுத்திட்டு கையில ஓட்டெடுத்துட்டு போய் மரத்தடியில் உட்கார்ந்தாருங்க ஐயா. ஆனா இன்னைக்கு மரத்தடியில் உட்கார்ந்து இருக்கிறவன், கந்தலாடை உடுத்தி இருக்கிறவன் பப்பு வேகல டப்பு தேரலன்னு தெரிஞ்சொன்னே கலற்றா வெள்ளைய மாற்றா காவியன்னு சொல்லிட்டு இன்னொன்னு நல்லா சொல்றேன்னு, எல்லா காவி கட்டின பெரியவர்களும் சாமியார்களும் சரியான சாமியார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. சில சாமிகள் சில காவிகள் காளிகளாக இருக்கின்றது. அது எல்லாம் 5 விரல் இருந்தால் 10 விரல் இருந்தால் ஒன்றா இருக்காது, 5 விரலும் ஒன்றா இருக்கிறதில்ல. அதை மாதிரி சில கெட்ட சாமி போலிச்சாமி இருக்கிறதுனால தான் மற்ற சாமி கூட கெட்ட பேர். பேருக்கு பின்னாடி ஒரு ஆனந்தாவை சேர்த்துக்கிட்டு அரண்மனை மாதிரி ஒரு ஆசிரமத்தை கட்டிக்கிட்டு படகு கார்ல பவனி வந்து தங்கம் வைரம் இதெல்லாம் கோடிக்கணக்கில் சேர்த்திக்கிறாங்க ஐயா. மக்கள் எல்லாம் நிம்மதியை தேடிட்டு இவங்க விரிக்கிற வலையில போய் விழுந்துடுறாங்க ஐயா. இன்னைக்கு ரத்த அழுத்தம் மன அழுத்தம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட போனா அவரு சொல்றாரு, உப்பு சர்க்கரை ஊறுகாய் அப்பளம் பச்சி போண்டா கொழுப்பு பருப்பு கிழங்கு பழங்கள் அரிசி தேங்காய் மட்டனு சிக்கனு இதெல்லாம் சாப்பிட வேண்டாம், வேற எதை வேணாலும் சாப்பிடுங்கன்னு சொல்றாருங்க ஐயா. அதுக்கு ஒருத்தன் சொன்னான், டாக்டர் சொன்னார் இதெல்லாம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா நீங்க இருக்கலாம். அது கொஞ்சம் சொன்னா இதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறத விட நான் சாப்பிட்டு செத்து போயிடுறேன்ட்டேன். இத்தனைய வேண்டான்னு சொன்னா வேற எதையும் ஐயா சாப்பிடுறது? இப்படி வாய கட்டி வகுத்த கட்டி நாளைக்கு எதையும் ஐயா கட்டிட்டு போக போறோம் ஐயா. அதனாலதான் அளவா ஆசை வச்சு பதட்டத்தையும் பரபரப்பையும் குறைச்சாலே எந்த வியாதியும் வராது சார். பணத்தால் உணவை வாங்கலாம், பசியை வாங்க முடியாது. மெத்தையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. மருந்தை வாங்கலாம், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. ஆட்களை வாங்கலாம், அன்பை வாங்க முடியாது. 100 ரூபாயில் நிறைவை காண்பவன் வாழத் தெரிந்தவன், கோடி ரூபாயிலும் குறையை கண்டவன் வாழ்வை இழந்தவன். அதனாலதான் சார் இன்றைய வாழ்க்கை முறையில ரத்த அழுத்தம் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வருவதுன்னா அதற்கு காரணம் அளவுக்கு அதிகமான ஆசையே. ஓகே, உன் பேர் என்ன தாயே? சுபிக்ஷா. 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 சுபிக்ஷா அதாவது சின்ன குழந்தையா இருந்தாலும் நீங்க வாழ்க்கையில் சுபிக்ஷமா இருக்கணும்னா பேராசைப்படக்கூடாது என்ற அற்புதமான கருத்தை சொல்லி சுபிக்ஷமாக வாழ்வதற்கு வழியை சொன்ன சுபிக்ஷாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க.